புத்தாண்டுடைய அந்த இரவில் கொண்டாட்டம் என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. மாற்று சமுதாய சகோதரர்கள் இதை கொண்டாடுகிறார்கள். அவர்களை பற்றி நாம் பேசவில்லை. இது அவர்களுடைய பண்டிகை. நாம் பேசுவது முஸ்லிம்களை மட்டும். நிச்சயமாக நம்ம தெளிவாக விளங்கும். நம்முடைய வாலிப சமுதாயம் விளங்க வேண்டும். அதிகபட்சமாக இந்த இரவில் என்ன செய்து விடுவீர்கள்? நீங்க போய் மது அருந்துவீங்க. ஹராம், மார்க்கம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு அக்பர். அதே போன்று பைக் ரேஸ் போன்ற மோசமான கலாச்சாரம் எங்கேயாவது கொண்டு போய் சொறி விட்டு உசுருக்கே ஆபத்து வரும் வகையில் உங்களுடைய இந்த இரவை புத்தாண்டை கொண்டாடுவது இஸ்லாம் மார்க்கம் தடுக்கிறது. அல்லாஹு அக்பர். இதே போன்ற இந்த இரவிலே வீண் விரயங்கள் செய்வது, பட்டாசு வெடிப்பது, தேவையற்ற விஷயங்களின் மீது செலவு செய்வது, குர்ஆன் சொல்லுகிறது, இன்னல் முபத்திரீன் கானு இஹ்வான ஷயாத்தீன், வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. இதே போன்று இந்த புத்தாண்டுடைய கொண்டாட்டம் இருக்கிறதே, இது மார்க்கத்தில் சொல்லப்படாத ஒன்றாக இருக்கிறது. இது மாற்றார்களுடைய கலாச்சாரம். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யார் மாற்றார்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி அதே போன்று தங்களை மாற்றி வாழ்ந்தார்களோ, அதே போன்று யார் வேடமிட்டு வாழ்ந்தார்களோ, நாளை மறுமையில் அவர்களுடனே அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே உலகத்தில் வாழும் பொழுது முஸ்லிம் என்ற பெயரில் வாழ்ந்துவிட்டு நாளை மறுமையில் அல்லாஹ் மாற்றார்களோடு எழுப்பினான் என்று சொன்னால் என்ன செய்ய முடியும்? அல்லாஹு அக்பர். இஸ்லாமிய புத்தாண்டு முஹர்ரமுடைய மாதம் தான், அதுவே கொண்டாடக்கூடாது என்பதாக மார்க்கம் தடை செய்திருக்கிற பொழுது இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்கு யார் அனுமதி கொடுத்தார்கள்? இது போன்ற மோசமான விஷயங்களை விட்டு தவிர்த்து விடுங்கள். இந்த கலாச்சாரம், இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்தை பாதுகாப்பானாக, நம்முடைய இளைஞர்களை பாதுகாப்பானாக.